நீ தான் கூட்டிட்டு வந்திருக்க, அதனால அதை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடதுதான். என்ன சொல்றது புரியுதுல? புரிஞ்சிச்சுமா. புரிஞ்சதுன்னு சொன்னா மட்டும் பத்தாது, செயலே காட்டணும். காட்டிலாம். நீ ஷீரோவை ஒழுங்கா பாத்துக்கலன்னா ஷீரோவை வேற யார்கிட்டயாவது கொடுத்துருவேன், சரியா? நடத்துங்க. வெரி குட் பாய். எப்படி பாத்துக்கணும்னு உனக்கு தெரியுமா ஷின்சான்? இப்படி பாக்கவா? அப்படி இல்ல, முதல்ல நான் வாங்கிட்டு வந்த டாக் காலரை கழுத்துல மாட்டி விட்டு பாக்கலாம். கரெக்டா இருக்குமா? கரெக்டா மாட்டிக்கணாமா? சரி, அதான் மாட்டி விட்டுருக்க. கொஞ்சம் இங்க வா. இருங்க, இவன் எப்படி அவுக்குறான்னு பாக்க. ஷின்சான், நீ இந்த ஷீரோவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தர வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. ஷீரோ பத்தியா, இதுதான் நம்ம வீடு. 3 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினது. இதுக்கே இன்னும் 20 வருஷத்துக்கு லோனுக்கு தான். என்ன பண்ண போறாரோ போ. ஷின்சான், நான் சொல்லி தர சொன்னது இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. இங்க நிக்கிறாங்க பத்தியா சும்மா, இவங்க தான் எங்க அம்மா. நல்லா பார்த்து ஐச்சு வச்சுக்கோ, இல்லைன்னா உனக்கு 3 வேளை சோறு விழாது. தொங்குன்னு கொட்டுதான் விழும். இங்க பாரு ஷின்சான், இந்த பப்பிக்கு நீ டாக் ட்ரைனிங் கொடுக்கணும். எங்க பாத்ரூம் போகணும், எங்க ராத்திரி தூங்கணும், இத பத்தி எல்லாம். ஓஹோ, அப்படியா? கீழே உட்காரு ஷீரோ. அண்ணன் சொல்ற கீழே உட்காரு. அது கீழே தானே ஷின்சான் உட்கார்ந்துருக்கு. எங்க அம்மா ஏதாவது எனக்கு தெரியாம சாப்பிடறான்னு உடனே குரல் கொடுக்கணும். நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்க சொன்னா என்னெல்லாம் சொல்லி கொடுக்கறான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவன் இங்கிருந்து தான் தெரிஞ்சுக்கிறானோ. ஓடாத நிலிஷீரோ. ஏய் ஷீரோ, என்ன பிடி பார்க்கலாம். ஷின்சானுக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைச்சிருக்கான். இதே மாதிரி ஷின்சான் சமத்தா இருந்தானா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த ஷீரோ, ரூம் எல்லாம் ஒரே குப்பையா இருக்கு. சீக்கிரம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணு. இந்த வேலையெல்லாம் ஷீரோவால பார்க்க முடியாது ஷின்சான். அச்சக்கோ, அப்புறம் எதுக்கு இவரு ஃபர்ஸ்ட் இவரை பத்தி விட்டு வெளியே அனுப்புங்க. படிப்பா. ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது ஷீரோவுக்கா இல்ல ஷின்சானுக்கான்னு எனக்கே குழப்பமா இருக்கு. ஷின்சான், இப்ப ஷீரோவை நீ வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வா, சரியா? வாக்கிங்கா? எதுக்குமா தேவையில்லாம வாக்கிங்? ஆஹா, வாக்கிங்னா என்னன்னு தெரியாத ஷின்சான். பார்க்குக்கு கூட்டிட்டு போ, அங்க கொஞ்ச நேரம் விளையாட விடு. புரிஞ்சுதுமா. இப்போ என்ன பார்க்குக்கு போன்றீங்க? ஷின்சான், நீ இப்ப பார்க்குக்கு தான் போற, பார்ட்டிக்கு போல. எதுக்கு ட்ரெஸ் மாத்துற? பார்க்குக்கோ பார்ட்டிக்கோ எங்க போனாலும் மேக்கப்போட போகணுங்கிறது எங்க அம்மா கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம். ஷீரோவை வாக்கிங் கூட்டிட்டு போறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை ஷின்சான். ஷீரோ பார்க்ல பாத்ரூம் போயிடுச்சுன்னா அதை இந்த கவர்ல எடுத்து போட்டு வீட்டுக்கு கொண்டு வா. நல்ல வேலை. இத குப்பை தொட்டில போடணும். நான் சொல்றது புரிஞ்சது இல்ல? இரவு குப்பை தொட்டில உட்கார வச்சிடுறேன். வந்து உட்காரு ஷீரோ, உனக்கு தான் அந்த டப்பா. என்ன பண்ற ஷின்சான்? நான் வாக்கிங் கூட்டிட்டு போ சொன்னா நீ சைக்கிளை வச்சு கூட்டிட்டு போற. ஷீரோ தானே வாக்கிங் போகணும், நானா போகணும்? நான் சைக்கிள்லயே போறேன். ஷீரோ டப்பால வாக்கிங் போட்டோம். இப்ப மரியாதை ஷீரோ வாக்கிங் கூட்டிட்டு போறியா இல்லையா? பாத்துமா, பத்திரமா இருங்க, போயிட்டு வந்துடுறேன். வெளியில போற நீ தான் பத்திரமா இருக்கணும். பத்திரமா போயிட்டு வா, சரியா? 1 பத்திரம், 2 பத்திரம், 3 பத்திரம். சாதித்து விட்டோம். அம்மா, நான் 3 வாட்டி பத்திரமா போயிட்டேம்மா. உன்கிட்ட இப்படி எல்லாம் சொன்ன வேலைக்காகாது. இவன் கூட மல்லு கட்டியே டயர்ட் ஆயிட்டேன். இத்தனை நாள் இந்த கம்பத்தை தாண்டி தாண்டி போறேன், எனக்கு இந்த ஐடியா தோணாம போச்சே. ஷீரோ, இவன் என்ன பாக்குற இடத்தெல்லாம் கராத்தி கீக்கெல்லாம் விட்டு நிக்கிறான். மன்னிச்சுக்கோ ஷீரோ. எல்லாரும் இங்கதான் வருவாங்க போல இருக்கு வாக்கிங்க்கு. சரி, வாக்கிங் முடிஞ்சு போச்சு. ஷீரோ, நான் போய் என்ன சார் பாக்குற இடத்துல சைன் போட்டுனே வரீங்க? இங்கதான் கம்பமே இல்லையே, இப்ப எப்படி காலை தூக்குவ?
பாரு ஷீரோ. ஓஹோ பத்தியா, ஒண்ணு கம்பத்தை தேடுற இல்லன்னா பிண்டத்தை போடுற. இதை கட்டதை கூட்டம் வந்தியா? எங்க அம்மா இருக்காங்க பாரு, சரியானவங்க. இத பொட்டலாம் கட்டி கொண்டு வர சொல்றாங்களே, இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? மாஞ்சா கிஞ்ச போட போறாங்களோ? இதெல்லாம் வேஸ்டா தானே போகுதுன்னு கவர்ல போட்டு சொன்னாங்க எங்க அம்மா. கொடுத்தீங்கன்னா என் வரலாறுல உங்க பேரை எழுதிப்பேன். ஷின்சான் போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளை காணுமே. நான் கிளம்பிட்டேம்மா. ஓ வந்துட்டியா ஷின்சான்? வாக்கிங் போனியே, எப்படி இருந்தது? அதை ஏன் கேக்குறீங்க? குனிஞ்சு நிமிந்து களைப்பா போச்சு. எவ்வளவு பிடிச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்க, எல்லாம் உங்களுக்கு தான். என்னது இது? அச்சச்சோ. அதுல ஏது ஹீரோ கண்டுபிடிக்க பார்க்கலாம். என்னது இவ்வளவா? என்னால நம்பவே முடியல. என்ன சாப்பிடலாம்? பிச்சி எங்கே? கேக்கு காணும். இருக்கு, இது ஹீரோ கொடுத்துடலாம். ஆஹா, குப்பை தொட்டியில போட்டேன்னா குப்பைக்காரன் எரிஞ்சு விடுவானே. என்ன ஹீரோ, நல்லா இருக்குதா? இங்க பாரு ஷின்சான், இத நீயே கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுட்டு வந்துரு. இத நான் இன்னைக்கு ராத்திரி டின்னர் பண்றதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். உன்னை என்ன பண்ற பாரு ஷின்சான். கண்டிப்பா ஷின்சான், இந்த சண்டேவே நாம 2 பேரும் சேர்ந்து ஷீரோவுக்கு ஒரு டாக் ஹவுஸ் ரெடி பண்ணலாம். என்னப்பா நல்லா இருக்கா? ரொம்ப சிரிக்கிறீங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கு ஷின்சான், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சரி, நீங்க 2 பேரும் ஏன் எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க? அது இல்லங்க, குடும்ப தலைவர் நீங்க தானே. நீங்க சாப்பிடணுங்கிறதுனால நாங்க சாப்பிடாம இருக்கோம். திருப்தியா சாப்பிடுங்க. பரவாயில்லையே மிச்சி, முதல் தடவையா இந்த வீட்டுல எனக்கு பயங்கர மரியாதைலாம் வேற கிடைக்குது. ரொம்ப ஜாலியா இருக்கு. ஷீரோக்குன்னு ஒரு வீடு இருக்கணுமா இல்லையா? இந்த வாரம் கண்டிப்பா முடிச்சிடுறேன் பாஸ். திட்டாதீங்க. வேண்டாம் வேண்டாம் பாஸ். என்ன பண்ணிட்டு இருக்க ஷீரோ? என்ன பண்ணி வச்சிருக்கு பாரு. ஷீரோக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குப்பா. மறுபடியும் வந்துட்டியா? போயிங்க. என்ன ஷீரோ, பட்டர் பெட்டரா இருக்கா? லீவ் ஆச்சே, கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா நிம்மதியா விடவே மாட்டீங்க போல இருக்கு. சாப்பிட்டு எது ஞாபகத்துல போய் படுத்துற போறீங்க? இன்னைக்கு சண்டே. ஆமா சண்டே தான், அதுக்கு என்ன இப்ப? நீங்க என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? வர சண்டே இன்னைக்கு ஷீரோக்கு வீடு கட்டி கொடுக்குறேன் நீங்க. ஆமா ஹரி, நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல. அப்படின்னா என்ன கொஞ்சம் லேட்டா எழுப்பிருக்கலாம்ல. ஓகே, முதல்ல ஒரு பிளான ரெடி பண்ணிக்கலாம். உனக்கு எந்த மாதிரி டாக் ஹவுஸ் வேணும் ஷின்சான்? உனக்கு என்ன மாதிரி மாடல் வேணும்னு சொல்லு ஷீரோ. அவனை கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? அவனால பேச முடியாதுன்னு உனக்கு தெரியாதா ஷின்சான்? நானாவே ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறேன்ப்பா. சரி ஓகே, அந்த மாதிரி ஏதாவது யோசிப்போம். ஹீரோக்கு நல்ல டபுள் பெட்ரூம், ஹால், கிச்சன்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுங்கப்பா. ஆமா ஹரி, கிச்சன் நல்ல பெருசாவும் காத்தோட்டமாவும் இருக்கணும். சிட்டிக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல அந்த வீடு இருக்கணும். உனக்கு கார்டனும் வேணும் இல்ல மிச்சி? ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு நம்ம கிட்ட பணம் இல்லையே ஹரி. ஏற்கனவே பல வருஷத்து லோன் வேற இருக்குது. அத பத்தி எல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல இந்த டாக் ஹவுஸ் எப்படி கட்டுறதுன்னு பாப்போம். கட்ட போறது டாக் ஹவுஸ், அதுல டைனிங் ரூம், பெட்ரூம், பாத்ரூம்லாம் கேக்குறீங்க ஷின்சான்? பாத்ரூம் கட்டி கொடுத்துட்டா நமக்கு வாக்கிங் போற வேலை மிச்சம் தானப்பா. பேசாத ஷின்சான், எல்லாத்தையும் குழப்பறதே உன் வேலையா போச்சு. நீ எதுவும் பேசாத. நான் பேசக்கூடாதுன்னா பணம் எங்கிருந்து கிடைக்கும்? ஆக்சுவலா இது ரொம்ப ஈஸி ஷின்சான். பிளானே இல்லனா கூட ஒரு நல்ல டாக் ஹவுஸ் ரெடி பண்ணிடலாம். இத இப்படி வைக்கலாம். ஆனா
மரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் போல இருக்கு ஷின்சான். நம்ம கிட்ட இல்லாத மரமா என்னப்பா நீங்க? இந்த மரத்துல எவ்வளவு ஓடும் சொல்லுங்க, டரு டர்னு அறுத்துடலாம். என்ன பண்ற ஷின்சான், தயவு செஞ்சு அதை கீழே வை. கடனை உடனே வாங்கி இப்பதான் வீட்டையே கட்டிருக்க, அதுக்குள்ள இதை வெட்டி சாக்கிறியா? அதான் வீட்டுக்குள்ள அவ்வளவு கதவு இருக்குல்ல, ஒண்ணு இல்லன்னா இப்ப என்ன குறைய போதான்? வாய்க்கு வந்ததை உளராத ஷின்சான். ஆமா, இவர் அப்படியே உளராம தான் பேசுவாரு. முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு ஷின்சான். இங்க பாத்தியா, டாக் ஹவுஸ் ரெடி. மரமே இல்லாம எப்படி ஒரு டாக் ஹவுஸ் ரெடி பண்ண பாத்தியா? ஏன்பா மழை பெய்ஞ்சா அந்த டப்பா சொங்கி போயிடுமா, என்ன பண்றது? எனக்கு தெரியும், ஆனா அந்த மாதிரி நேரத்துல நாம கொடைய வச்சு இத காப்பாத்திடலாம். கொடை சாயாத ஐடியாவா கொடுங்கப்பா. நீ சொல்றது சரிதான் ஷின்சான். இப்ப நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. நானே போய் இன்னும் கொஞ்சம் மரத்தை வாங்கிட்டு வரேன். ஒத்த கண்ணுல பாத்துட்டு நான் உங்களுக்கு ரூட் சொல்றேன்ப்பா. நீயும் என் கூட வரப்போறியா ஷின்சான்? ஐயா அப்பா, இங்க வந்து பாருங்கப்பா, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இது ஓகே பண்ணீங்களா? அதான பார்த்தேன். உங்க அம்மா மாதிரியே விலை அதிகமானதுதான் உனக்கும் பிடிக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஷின்சான், நான் இதை விட நல்ல டாக் ஹவுஸா செய்வேன் தெரியும்ல. இதை விட நல்லா? ஆமா. ஓகே, இவ்வளவு மரம் போதும்னு நினைக்கிறேன். அப்பா அப்பா அப்பா, இங்க பாருங்கப்பா, அந்த அக்கா எழுதிய விக்கிறாங்கப்பா. இங்க பாருங்க, இந்த ஸ்ப்ரே பெயிண்ட யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப சுலபம். நான் ஒரு ஃப்ரீ டெமோ காட்டுறேன் பாருங்க. ஆஹா, நல்ல ஐடியா ஷின்சான். நம்ம டாக் ஹவுஸுக்கும் பெயிண்ட் வேணும்ல. வா வா போய் வாங்க. ஹீரோ மேல எங்க அப்பாக்கு இவ்வளவு பாசமா? தம்பி, நீ உங்க அப்பாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க வந்திருக்கியா? ஆமாக்கா, எங்க அப்பா பப்பிக்காக டாக் ஹவுஸ் செஞ்சு தரேன்னு சொன்னாரு, அதான். ஓ, உங்க பப்பிக்காக டாக் ஹவுஸ் ரெடி பண்றீங்களா? அப்ப கண்டிப்பா உங்களுக்கு பெயிண்ட் பண்ண பெயிண்ட் தேவைப்படுமே. இத வாங்கிட்டு போய் இந்த மாதிரி அழுத்துறீங்கன்னா போதும், வேலை முடிஞ்சது. அருமையா இருக்குது. பரவாயில்லையே, இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் போல இருக்க. நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. எந்த கலரை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏய் ஷின்சான், என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? என்னங்கப்பா மங்கள மஞ்சா? என்ன ஹரி இது? ட்ரெஸ் ஒரே பெயிண்டா இருக்கு. என்னையே கேக்குற, அவனையே கேளு. பாருங்கம்மா, நாங்க எவ்வளவு கலர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். நாம வாங்கல, அவங்க நம்மள வாங்க வச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் நீதான். என்ன புடி பார்க்கலாம் ஹீரோ. என்னை நான் உனக்காக வீடு செஞ்சிட்டு இருக்காரே. என்ன புடி, என்ன புடி, என்ன புடி. ஓடியா ஓடியா ஓடியா. இங்க விளையாடுனா கண்டிப்பா அடிபடும் ஷின்சான். வேற எங்கேயாவது போய் விளையாடுங்க. இப்படியா எடுத்துக்கிட்டு எப்ப முடிக்க போறீங்க? அது நீ தொல்லை பண்ணாம இருந்தா சீக்கிரம் செஞ்சு முடிப்பேன். சரி, நான் அப்புறமா போய் விளையாடிக்கிறேன். வா ஹீரோ, போலாம். சோபா, இப்போவாவது கொஞ்ச நேரம் நிம்மதியா வேலை செய்யலாம். ஒரு வழியா டாக் ஹவுஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப இத பெயிண்ட் பண்ணிட்டா போதும். ஷின்சான், இங்க வந்து பாரு. பா, சூப்பரா இருக்குப்பா, கலக்கிட்டீங்கப்பா. நீங்களா பண்ணீங்க இந்த வேலைய? ஆமா, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அச்சோ, என்ன இந்த வீட்டுல ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு? ஆமா, ஷீரோக்கு அது போதாதா? இவனுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. அப்பா, உடஞ்சு கிஞ்சு போயிட பார்த்துப்பா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. புயலே வந்தாலும் இது கண்டிப்பா உடையாது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஷின்சான். அம்மா இது மேல ஏறி நின்னா கூட தாங்குமா? உங்க அம்மா இதுல ஏறி நின்னாங்கன்னா ஒருவேளை உடைஞ்சாலும் உடையலாம்.
என்ன சொன்னீங்க? நீங்களும் ஷின்சான் கூட சேர்ந்துகிட்டு என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா ஹாரி? இங்க பாரு ஷின்சான், நீ அம்மாவை பத்தி தப்பாலாம் பேசக்கூடாது. யாரு பேசாதீங்க. நீங்க நினைச்சது தப்புன்னு நான் இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன். வேண்டாம் மச்சி, மீனா அடிக்கடி அப்பா. உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. ஐயா, ஹீரோக்கு புது வீடு வந்துருச்சு, புது வீடு வந்துருச்சு. இத முன்னாடியே செஞ்சிருக்கலாம். இப்ப தேவையில்லாம 2 செலவு 2 வேலை. இந்தாங்க சார் உங்க பணம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆ